இந்த மூவி ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். அது இல்லாமல் நவடேஸ் இந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் ஆனந்த் சார் ஒரு நியூ இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக பண்ணியிருக்காங்க. விஜய் ஹேஸ் டன் ரியலி குட். ஸோ சத்யராஜ் சார், நாசிர் சார் இவங்க கூடலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு டு பி ஒர்க்கிங் வித், பட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு ப்ளீஸ் வாட்ச் திஸ் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் கோனா பி அ ராக்கிங் ஹிட். ஃபர்ஸ்ட் சாதாரணமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு அப்புறம் சரி ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு அந்த வெப் சீரிஸ்லேருந்து எனக்கு கண்டுபிடிச்சி சரி ஓகே நான் இவங்களுக்கு இந்த ரோல் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் ஆனந்த் சங்கருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸ்டுடியோ கிரீன் அண்ட் கே ஞானவேல் ராஜா சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த டெசிஷனை நம்பி சரி ஓகே இந்த பொண்ணால் இதை பண்ண முடியும், இவங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்பினதுக்கு. தென் விஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித். And Sathiraj sir, Nasir sir, I'm really blessed to share the screen with you all. இருமுகன்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேட் இஷ்யூஸ்னால அந்த ரோல் இன்னும் பெருசா இருக்க வேண்டியது பண்ண முடியல. இந்த வாட்டி வந்து யஷிகா பிக் பாஸ்குள்ள போயிட்டாங்க. ஸோ அகெயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நோட்டா படத்துல ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் டு ஆனந்த் சங்கர் அண்ட் என்டையர் டீம். அனில் சருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் கண்டிப்பா இது விஜய் தேவரகொண்டாக்கு தமிழ் ஒரு பெரிய ராக்கிங் டெபியூவா இருக்கும். வெரி சிம்பிள் அண்ட் வெரி என்ன சொல்றது ரொம்ப நைஸ் பர்சன் டு ஒர்க் வித். ஃபர்ஸ்ட் படத்திலேயே என்னை கூப்பிட்டு வந்து அரிமா நம்பியில் ஒரு கேரக்டர் கொடுக்கும்போதே ஒரு சின்ன ரோல் தான், நல்ல ரோல், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதே மாதிரி நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க. இந்த படத்துலையும் எனக்கு அபு தாஹிர் அப்படின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல பெயர் வாங்கி கொடுப்பாங்க நிச்சயமா. உங்க எல்லாருடைய ஆதரவோடும். இந்த படத்தோட இந்த கதை வந்து உங்களை வந்து நகர விடாதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த படம் ஏன் பார்க்கணுங்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். இந்த படம் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த படத்தோட எண்டு கார்டு வரைக்கும் நீங்க வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து பார்ப்பீங்க. அப்புறம் இந்த படம் பார்க்கறதுக்கான மெயின் ரீசன் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த டைமிங்ல நம்ம எதிர்கொள்ற விஷயங்களும் சரி, எதிர்கொண்ட விஷயங்களும் நம்மளை பாதிச்ச ரொம்ப விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. ஸோ அது உங்களையும் பாதிக்கும். இந்த படம் வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படமா உங்களுக்கு அமையும் நான் நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் கதாபாத்திரமா இருந்துச்சு. ஆனந்த் சங்கர் கூட இது என்னுடைய 2வது படம். நான் இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் இல்லையே இது இப்படி இவர் கூட கொஞ்சம் என்ன சண்டை வரும் அப்படின்னு நினைச்சேன் நான். ஏன்னா இருமுகன் படத்துல வந்து வாங்க விக்ரம் இது ரா சார் 50% பேசினா போதும் சார், 50% வாங்க மிஸ்டர் விக்ரம் இது ரா இல்ல சார் அது கூட கொஞ்சம் வாங்க மிஸ்டர் விக்ரம் இது ரா குட் சார். இந்த படத்துல இது மாதிரி பண்ண முடியாது, இந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி பண்ண முடியாதுன்னு முதல் நாள் நான் வந்து தம்பி இது வந்து நான் வேற மாதிரி பண்ணணும்னு நினைச்சேன், நீங்க அதுல பண்ண மாதிரி. ஐயோ சார் அந்த படத்துக்கு அது தேவைப்பட்டது, இந்த படத்துக்கு வேற தேவைப்படும், எனக்கு என்ன தேவைப்படும்னு சொல்றேன், நீங்க அது மாதிரி பண்ணுங்க, அப்புறம் நீங்க பாருங்க. அப்புறம் நான் என்ன நினைச்சேனோ அதே தான் சொன்னாரு. சோ அதுல வந்து 50% எல்லாம் கம்மி பண்ணி வச்சிருந்த வாய்ஸ இதுல எல்லாம் சேர்த்து விட்டுருக்கேன். சோ தேங்க்யூ ஆனந்த் சங்கர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அன் ஆர்டிஸ்ட். கூட இது உண்மையாவே ரொம்ப நாள் கழிச்சு நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சுவைக்கிற ஒரு படமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் எல்லா படத்துலயும் எல்லா நடிகர்கள் இருக்காங்க, ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கர்ல இருந்து சத்யராஜ் சார்ல இருந்து விஜய் தேவரகொண்டால இருந்து எல்லாருமே வந்து they have done the character to the closest level. அமைதி படைங்கிறது வந்து இறங்கி அடிச்சிருது, இறங்கி அடி கிளின்னு கிழிச்சு அப்புறம் என்ன நடக்குது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியம் அது என் தலைவன் மணிவண்ணனுக்கு தான் இருந்தது. அது ஒண்ணு. இப்ப இது என்னன்னா வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படி சொல்ல இல்ல டைரக்டர் சார், அந்த மாதிரி ஒரு விஷயம். இதுல எல்லா என்னுடைய நண்பர்கள் நாசர் இருக்காரு, கணேஷ் இருக்காரு, அவரு கருணாகரன் இருக்கிறாரு, எல்லாம் இருக்காங்க. இதுல ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து ஹீரோ விஜய் தேவரகொண்டா தான். சாரி விஜய், எனக்கு கொஞ்சம் வேற லாங்குவேஜ், ஐ கான்ட் ஸ்பீக் எனி அதர் லாங்குவேஜ் fluently, that's why I'm speaking in Tamil, you can ask somebody else. என்ன அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நானும் மலையாள படம் நடிச்சிருக்கிறேன், தெலுங்கு படம் நடிச்சிருக்கிறேன், ஒரு ஹிந்தி படம் நடிச்சேன். வேற லாங்குவேஜ் வந்து எனக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம். நண்பன் படத்துல நான் நடிச்சப்போ சங்கர் சார் சொன்னாரு, சார் இதுல எப்படியாச்சும் தெலுங்கு டப்பிங் நீங்களே பேசுறீங்க சார் அப்படின்னாரு. சரி சார், டப்பிங் தியேட்டருக்கு போனேன். ஒரு பெரிய நீளமான வசனம்,
அதெல்லாம் தெலுங்கு வந்து தமிழ் எழுதிட்டேன். போய் இப்படி மைக்க வச்சுட்டு அங்கேயே பார்க்கல, யோதனை இப்படி பிடிச்சேன், பேசினேன். ஃபர்ஸ்ட் டேக்கே 100% பர்ஃபெக்ட் சிங்க். ஆஹா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த தெலுங்கு ரைட்டர் வந்தார். சார் எங்க சார் முடிச்சுட்டு அதான் வீட்டுக்கு போனான்ட்டு இருக்கிறேன். நீங்க பேசுன தெலுங்கே இல்லை சார் ப்ளீஸ். ஏன் கரெக்டா செட் ஆச்சு? இல்லை செட் ஆச்சு சார், பட் ஸ்லாங் வந்து ரொம்ப கேவலம். ஓகே ஒன் மார் அடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் அதை விட மோசமா இருக்கு சார், ஃபர்ஸ்ட் பெட்டர். இப்படி ஒரு 10 டேக் பேசினேன். பேசிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. நீட்டா சங்கர் சார் போனோம்னா சார் இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, விட்டுருங்க சார். ஏன்னா வந்து இது வந்து சிங்க் பண்ணி பேசுறதுங்கிற நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறோம். பட் தெலுங்கு தெரியாத ஒரு பேசுறாருன்னு கிளீனா தெரிஞ்சு போச்சு. இந்த படத்துல வந்து அவர் ஹீரோக்கு வந்து ஒரு லெங்தி டயலாக் கிளியரா அடிச்சிட்டாரு, பிரமாதம் அடிச்சார். ரியலி வந்து கிரேட் விஜய். இந்த படம் தான் வந்து முதல் முறையா விக் இல்ல, மீசை இல்ல, எந்த விதமான ஐப்ரோ, சின்னதான ஐப்ரோ பென்சில் வந்து வரைஞ்சிருந்தாலும் கூட நம்மளுக்கு இங்க ஐப்ரோ வந்து திக்கா இருக்கும், இங்க கொஞ்சம் லைட்டா இருக்கும். அதை மேட்ச் பண்றதுக்கு ஐப்ரோல கோடு போட்டாலும் கூட இங்க கை வரதுக்கு யோசிக்கும். அதனால நான் டைரக்டர் சொல்லிட்டேன், சார் இந்த படத்துல வந்து எல்லா சீனையும் நான் முகத்தை தேய்ச்சிட்டே நடிப்பேன் சார், நீங்க தப்பா நினைச்சுக்க, என்ன இதை விட்டு எனக்கு மறுபடியும் சான்ஸ் கிடையாது. எல்லா சீன்லயும் நீ என்னடா சொல்லுவாரா, என்ன சொல்லு, கமான் கமான் சொல்லு, அப்படியெல்லாம் இப்படியே வந்து நீ மறுபடியும் அந்த வாய்ப்பு எப்ப கிடையாது. படம் ஹிட் படம் வந்து டெஃபினட்டா ஹிட் ஆயிரும். ஹிட் ஆயிருச்சுன்னா வந்து நம்ம சினிமாவில் தான் ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்போம். நம்ம ஒரு படம் ஹிட் ஆயிருச்சுன்னா கோபி செட்டி படத்துல சின்ன தம்பி எந்த ஜன்னல் வழியா குஷ் பெட்டி பார்த்ததோ அதே ஜன்னல் வழியா அந்த மாதிரி இருக்கிறதுனால படம் ஓடிச்சுன்னு வச்சுக்கலாம். சார் நீங்க இப்படியே வந்தா சார் நல்லா நல்லா இந்த கோயம்புத்தூர் பக்கம் சொல்லுவாங்க, நோகாம நோம்பி கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது இல்லாட்டி கதைக்கு ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி என் கெட்டப்புக்கு ரூம் போட்டு யோசிக்கிறதுங்க. படத்துக்கு படம் வேற கெட்டப். இதனாலேயே எனக்கு நிறைய படம் நடிக்கவே முடியறது இல்ல. அப்படியே போனோம்னு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு 2-3 ஷூட்டிங் போயிடலாம். சார் அதுல தாடி இருக்கு, இதுல தாடி இல்லை, இதுல பிரெஞ்சு பியர் சார், அதுல ஃபுல் பியர் சார், இதுல இப்படி சார் அப்படி சார் என்ன ஆகுறது. அதனால இப்படி வந்துச்சுன்னா ஜாலியா வந்து நல்லா எல்லாம் பண்ணி நடிச்சு இப்படி ஒரு திருப்தியா நடிச்ச ஒரு படம். நோட்டா ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தது. நான் வந்து ஷான் கருப்புசாமி அப்படின்ற ரைட்டரோட ஒர்க் பண்ணேன். ஸோ ரெடியா இருக்கும்போது வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல், அது ஒரு விஷயம் ஃபார் த ப்ராட்டகனிஸ்ட். ஸோ அதனால வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல் வந்து என்ன பண்ணலாம், யாரை வச்சு பண்ணலாம். அதை தாண்டி ஹீரோ மட்டுமே அப்படின்ற ஒரு படமும் கிடையாது. இதுல வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து சில பேருக்கு வந்து மற்ற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள ஸ்டீல் பண்ணிடுவாங்களோ, அவங்களோட இது அவங்களுக்கு போயிருமோ, அதனால நம்மளை பத்தி தான் கதை இருக்கணும் அப்படின்னு சில பேர் நரேஷன்ல வந்து ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ யார் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை ஒத்துப்பாங்கன்ற சமயத்துல கரெக்டா நான் இப்போ இந்த அர்ஜுன் ரெட்டி பார்த்தேன். அப்போ வந்து அவர் ஃபேமஸ் ஆனார். பார்க்கும்போது ஐயோ என்னங்க இவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெல்லி சூப்புல படத்துல கம்ப்ளீட்டா வேற, அர்ஜுன் ரெட்டி படத்துல அதை விட கம்ப்ளீட்டா வேற. அப்படின்றப்ப இப்படி ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்ல பண்ண என்ன, பிகாஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப 2 இண்டஸ்ட்ரியுமே பயங்கர அந்த வால்லாம் இல்ல, ரெண்டும் கிட்ட போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ் படம் தெலுங்குல பாக்குறாங்க, தெலுங்கு படம் தமிழ்ல பாக்குறாங்க. ஸோ இன்ட்ரடியூஸே பண்ணா என்ன, அது என்ன சப்டைட்டில்ஸ்ல பாக்குறது, அது என்ன டப்பிங்ல பாக்குறது, ஸ்ட்ரெயிட் தமிழ் ஃபிலிமே பண்ண முடியுமா அப்படின்றப்போ 2 பிரச்சனை. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, அவர் வந்து ஒரு ஆல்ரெடி 5-6 படம் சைன் பண்ணிருக்காரு. பல பேர் அவர்கிட்ட போய் கரை சொல்லி அதெல்லாம் அப்படி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. ஐம் சேயிங் so they told me that Vijay not won't listen, he'll reject your script, you know what I'm saying. So it's like this problem. Second problem என்னன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்பி வந்து ஒரு தெலுங்குல இருக்கிற ஹீரோ, அவரை நான் இங்க கூட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா தமிழ்ல ஒரு படம் பண்றேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன எதுக்கு இவன் இப்படி எல்லாம் சொல்றான், அது எப்படி. ஏன்னா சினிமான்றதே வந்து ரொம்ப கம்மி பேருக்கு தாங்க வந்து டைரக்டர் கதையை பேஸ் பண்ணி எல்லாம் ஃபண்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க சங்கர் சார் மாதிரி அவர் வந்து யார் இவன் தாங்க ஹீரோன்னு கூப்பிட்டா கூட ஃபண்டிங் பண்ணுவாங்க. பட் நம்ம எல்லாம் வந்து ஹீரோ இருந்தா மட்டும்தான் ஒரு ப்ரொடியூசர் கிட்டே வருவாங்க, யார் ஹீரோ டேட்டுன்னு கேட்டுதான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தெலுங்கு ஹீரோ நான் தமிழ்ல பண்ண போறேன் அப்படின்றப்போ கான்பிடன்ஸ் கொடுத்தது ரொம்ப கம்மி பேர் தான். அதுல ஞானவேல் சார் வந்து ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட பவர் வந்து ஞானவேல் சாருக்கு அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அன்னைக்கே வந்து ஒரு கணக்கு போட்டு இன்னைக்கு சவுத் இந்தியாவில் விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா வருவாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, இது நம்மளுக்கு சூப்பரா அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பிளான் போட்டு இந்த பட்ஜெட்குள்ள பண்ணணும்னு சொல்லிட்டு இமீடியட்டா விஜய் கிட்ட பேசி ஒரு நரேஷன் செட் பண்ணாரு. ஸோ நான் போய் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஐம் சேயிங் டு பி வெரி ஆனஸ்ட், Vijay was thinking like, okay, like should I do a Tamil film, like okay some guys come, okay let him tell a story. But then நான் ஃபுல்லா சொன்னேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு நானும் ரூமுக்கு போயிட்டேன் ஹைதராபாத்ல. ஒரு 1 hourல திருப்பி உடனே ஃபோன் பண்ணாரு. அவர் சொன்ன, ஆனந்த் this sounds very interesting for me, like tell me the whole thing, no, let's just like you just tell me and we'll I think I should listen to the whole thing. I knew Seri, I mean he's interested in this story in solid. Then I worked on it for another 1 week and I told him the whole story. So from there it's only been everything going positive. So இந்த படத்துல வந்து
நம்மளுக்கு வந்து விஜய் தேவரகொண்டா மட்டும் இல்லை, இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு சீன் 2 நல்ல சீன் வந்தா உடனே ஒரு சாங் வந்துடும். அந்த சாங் முடிஞ்சா உடனே ஒரு சீன் வைக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஐயோ ஃபைட் வரணுமே அப்படி வந்துடும். ஸோ அந்த ஃபைட்டு, சாங், ஆக்ஷன் இப்படியே பண்ண ஒரு இதுல ஒரு பியோர் டிராமா, நல்ல கேரக்டர்ஸ், இந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா வந்து சில சூழ்நிலைகளால நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணும்போது ஒரு த்ரில்லர் அப்படின்னா ஒரு 10 ஹீரோக்கு கதை சொல்லலாம், ஒரு 10 பேர் கதை கேட்பாங்க. நம்ம அவங்க கிட்ட போய் டிஃப்ரெண்ட் ஜானருங்க, இது வந்து ஒரு டிராமாங்க, இல்லைன்னா இது வந்து ஒரு பீரியடிக் ஃபிலிம்ங்க, நம்ம கிட்டே சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல த்ரில்லர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் சக்சஸ்ஃபுல். போத் ஃபிலிம்ஸ் வெரி சக்சஸ்ஃபுல். அதனால ஐம் ஹாப்பி அபவுட் இட். பட் இன்னைக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றப்போ ப்ரொடியூசரை நான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் அன்னைக்கு ஒரு புது ஹீரோ இங்க இன்ட்ரடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஒரு சத்யராஜ் சார், நாசர் சார், பாஸ்கர் சார், கருணாகரன் எல்லாமே பயங்கர பேக். நீ என்ன கேட்டாலும் நம்ம பண்ணுவோங்க, இது வந்து பெருசா தமிழ்ல வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. I started my first press meet with a Tirukkural, and I only think it right to end it, to finish it off with another from the great man. Tirukkural 485. Kalam karudhirupar, kalangadu nyalam karudubavar. The time is now and I've made my strike. In the world I conquer pandradhukku illa, just ungala Tamil Nadoda heart slum conquer pandradhu. Marana waiting. This is every time I put a tweet out, every time I put note out, I hear so many of these Marana waiting. Thank you all, Nandri, and I don't know if you'll enjoy this film, but you'll definitely experience super political thriller on screen. ஃபர்ஸ்ட் ராம் வந்து எனக்கு கதை சொல்லும்போது எனக்கு கதை புரியல. பிகாஸ் ராம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் தோணிடுச்சு மேபி அவருக்கு கதை சொல்ற பிடிக்காதுன்னு எல்லாம். அதுக்கப்புறம் விஷ்ணு கால் பண்ணி எனக்கு சொன்னார், இந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஷை கேரக்டர் அப்படிதான் இருக்கும்னு எல்லாம். அண்ட் விஷ்ணு தான் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டோரி ஓரளவுக்கு அவுட்லைன் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிச்சு எனக்கு கன்வின்சிங் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் இனிமே கதை சொல்ல தெரியாத டைரக்டர்ஸ் கூட நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கதை நல்லா சொல்லனா கூட படத்துல இருக்கு அவரோட ஒர்க். ஸ்கிரிப்ட் முதல்ல படித்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் படம் வந்து உங்களை மாதிரி நானும் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். இது நடுவில் என்னென்னா இந்த ஒரு 4 வருஷ கேப்பை வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல் எஃபர்ட் இந்த ஸ்கிரிப்டில் வச்சு அடிச்சிட்டாரு. செம்மையாக வந்திருக்குன்னு நம்புகிறேன் நான். அதை தாண்டி வந்து இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து அவர் பயங்கரமாக கஷ்டப்பட்டார். ஏன்னா அந்த முண்டாசுப்பட்டி காமெடி டைரக்டர் அப்படின்ற ஒரே ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் ஜென்ரலான ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினச்சதுக்கு தண்டனை இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படத்தில் இருந்து ஒரு ப்ரூவ் பண்ணிடுவார் நம்புகிறேன். ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதை இப்படியே கரெக்டாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. என்ன பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விஷ்ணு சார் அண்ட் இவர் முனிஷ்காந்த் சார் அண்ட் காளி வெங்கட் எல்லாருமே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அண்ட் ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நமக்கும் ஒரு கிக் கிரியேட் பண்ணும். கதை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எப்பயுமே உங்ககிட்ட சொன்ன மாதிரி வித்தியாசமான கதையை சூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஃபிஷ் எனக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, இந்த படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். அங்கேயே ஸ்பாட்லேயே அவர்கிட்ட கமிட் பண்ணிட்டேன், படம் பண்ணுறோம் பட் வெயிட் பண்ணுங்க, இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். இல்லை சார் அந்த படம் ஆரம்பிக்கணும், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு சொன்னார். சரி ஓகே, அவரையும் டிசப்பாயிண்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பண்ணோம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் போச்சு. இண்டஸ்ட்ரியில் நிறைய ஹீரோக்கு சொல்லியிருப்பாரு, மேபி என்னன்னு தெரியல. கடைசியில் வந்துட்டு விஷ்ணு கிட்ட ஏற்கனவே சொல்லி அவர் பண்ணுறதா இருந்தது. பட் ஒரு சில ரீசன் வேற கம்பெனி பண்ற வரது, லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஃபைனலி ஐ செட் ஓகே விஷ்ணுவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். விஷ்ணு ஆல்சோ வெரி ஹாப்பி. அந்த கதை சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நம்ம ரொம்ப கமர்ஷியலா ஒரு ஹீரோயிசம்லாம் இருக்கு, எனக்கு அது செட் ஆகாது, நீங்க கரெக்டாக தான் சொன்னீங்க முன்னாடி அப்படின்னு. சார் என்ன சார், நிறைய பேர் வந்து நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இல்லைன்னு சொல்றாங்க, ஹீரோயிசம் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க, நீங்க உல்டாவா சொல்றீங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார் அப்படின்னாரு. இப்போ நான் உட்காந்து சொன்னேன், இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு போலீஸாக நடிக்க போகிறேன், யூனிஃபார்ம் போட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 1 வீக் கழிச்சு மறுபடியும் வந்தார், ரொம்ப பிடிச்சது. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த கதை நமக்கு தான் வரணும்னு இருந்தது அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட். காமெடி பண்ண ஒரு படம் பண்ண ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து இப்படி ஒரு கதை வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நானே வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் கொஞ்சம் நானும் யோசிக்க தான் செய்வேன். ஏன்னா அப்படி ஒரு கதை அது அவ்வளோ அநியாயத்துக்கு சீரியஸாக இருக்கும். ஆனால் தயாரிப்பாளர் டெலிவர் சார் வந்து என்னோட முந்தைய படத்தை
அந்த படத்தோட நிறுத்திட்டார். இந்த படத்துக்கு ஒரு படம் பண்ண இயக்குனர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கதை கேட்டார். அவருக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. அந்த நம்பிக்கை வந்து தான் இந்த படத்தை நான் இவ்வளோ தூரம் நல்லா பண்ணுறதுக்கு ஒரு காரணம்.